எனக்கும் கவினுக்கும் இருக்கிற உறவு எங்க 2 பேருக்கு தான் தெரியும். எங்க உறவ பத்தி யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி என்ன கவினுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு? இப்ப சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குல்ல. எங்க ஃபேமிலி இழுக்காதீங்க, எங்க ஃபேமிலிய தப்பா பேசாதீங்க. இதுக்கு என் ஃபேமிலிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல சொல்றீங்க. எந்த சம்பந்தமே இல்லாத உங்க அண்ணன் எதுக்கு கவினை வெட்டினாரு? கீழ் ஜாதிக்கார பையன் மேல் ஜாதிக்கார பொண்ணுகிட்ட இல்ல அதர் கேஸ்ட் கிறிஸ்டினோ இல்ல முஸ்லீமோ யாராவது வந்து லவ்வ ப்ரொபோஸ் பண்ணா பெண்கள் எல்லாருக்கும் சொல்றேன், ஏத்துக்கிற தைரியம் இருந்து சேர்ந்து வாழ்ற தைரியம் இருந்து ஏத்துக்குங்க. இல்ல அப்பவே செருப்பால் அடிச்சு முடியாதுடா, அதர் கேஸ்ட் என் வீட்டுல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதர் ஜாதியை என் வீட்டுல அக்செப்ட் பண்ண பாருங்க, கீழ் ஜாதிக்கார பையனை என் வீட்டுல அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு முகத்தை நேரம் கார் துப்பி அனுப்பிடுங்க. நீங்க ஹோப் கொடுப்பீங்க, லவ் பண்ணுவீங்க, கூட சுத்துவீங்க, உன் அண்ணனோ உங்க அப்பனோ அவனை வெட்டி போட்டுருவாங்க. இப்போ எங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் எங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இதுல எங்க அப்பாவும் எங்க அண்ணன் சம்பந்தப்பட்டாதீங்க, என் ஃபேமிலி சம்பந்தப்பட்டாதீங்க, இதை தப்பா பேசாதீங்க, தப்பா ப்ரொமோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கவினுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தது? நாங்க உண்மையான காதல் நினைக்கிறோம். உண்மையான காதல் அந்த கவின் தான் இல்லையே. நான் உண்மையா லவ் பண்ணேன், என் அண்ணன் கொன்னுட்டாங்க அப்படின்னு தைரியமா நீங்க சொல்லிட்டு போலாமே. ஏன் மறைக்க